ராமநாதபுரம் கேணிக்கரை லட்சுமிபுரம் மேல்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாசக்தி உத்தரகாளி அம்மா ருத்ரமாதேவி திருக்கோவிலில் ஆடிப்பெருவிழா மற்றும் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் விழாவை முன்னிட்டு சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றன. அம்மன் ஆலயங்களில் நடைபெறும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகளில் சங்காபிஷேகம் மிக முக்கியமானது. சங்கு என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும். சுத்தமான புனித பொருளாகவும் கருதப்படுகிறது. கடல் நீரில் பிறந்து பிரணவநாதமான ஓம் என்னும் ஒளியை தன்னுள்ளே கொண்ட சங்கை வைத்து செய்யப்படும் அபிஷேகம் அம்பிகைக்கு மிகவும் உகந்தது. பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய பொருட்களில் சங்கும் ஒன்று. எனவே சங்கு இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவியும் அதன் நாதம் ஒலிக்கும் இடத்தில் அம்பிகையின் பராசக்தியும் வீற்றிருப்பதாக ஐதீகம். சங்கு பிரணவத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. அதில் புனித நீர் அல்லது தீர்த்தத்தை நிரப்பி மந்திரங்கள் ஓதும்போது அந்த நீரானது அளப்பரிய ஆன்மீக ஆற்றலை பெறுகிறது. ஆடிப்பூரம், ஆடி வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரியின் 9 நாட்களிலோ அல்லது துர்காஷ்டமி, மகாநவமி நாட்களிலோ, தை வெள்ளி மற்றும் தைப்பூசம், சோமவாரங்கள் மற்றும் கார்த்திகை தீப நாட்கள், பௌர்ணமி அம்மனுக்கு உகந்தது. கோவில் மண்டபத்தில் அரிசி அல்லது தானியங்களை பரப்பி அதன் மீது 108, 1008 அல்லது விரும்பிய எண்ணிக்கையிலான வலம்புரி, இடம்புரி சங்குகளை அடுக்குவார்கள். நடுவில் பிரதான கலசமும் அதை சுற்றி அடுக்கப்பட்டுள்ள சங்குகளில் கங்கை நீர், பால், பன்னீர், இளநீர் அல்லது வாசனை திரவியங்கள் கலந்த புனித நீர் நிரப்பப்படும். வேத விற்பனர்கள் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதி அந்த தீர்த்தங்களுக்கு அம்மனின் அருளாற்றலை ஆவாகனம் செய்வார்கள். யாகம் மற்றும் பூஜைகள் முடிந்த பிறகு பூசாரிகள் ஒவ்வொரு சங்காக எடுத்து அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகம் செய்வார்கள். மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் வீட்டில் வறுமை நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். நோயற்ற வாழ்வு. சங்கில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிரசாத தீர்த்தத்தை அருந்தினால் உடல் பிணிகளும் தீராத நோய்களும் அகலும். மன அமைதி மற்றும் பயமின்மை, எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி மனபயம் அகன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். மங்கள பாக்கியம். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணையும் அமையும். அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இச்சங்க அபிஷேகத்தினை காண்பதும் இதில் கலந்து கொண்டு தீர்த்த பிரசாதம் பெறுவதும் மகா புண்ணியமாக போற்றப்படுகிறது.